வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். கடற்கரைக்கு அருகிலே தான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னாலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வலையை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன்பிடி தொழிலுக்கு செல்ல போகிறார்கள். இவர்கள் பிடித்து கொண்டு வருகின்ற மீனை இந்த வளலாயில் இருக்கின்ற ஒரு கருவாட்டு கைத்தொழிற்சாலை இருக்கிறது, அங்கே கொண்டே கொடுப்பார்கள். அவர்கள் அதை பதனிட்டு இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டே கொடுப்பார்கள். இன்றைய தாய்நாட்டு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் அந்த கருவாட்டு தொழிற்சாலையை பற்றி பார்ப்போம். பாருங்கள். 1980களில் நீங்கள் இந்த வளலாயில் வசித்திருந்தால் நிச்சயமாக நான் இருக்கின்ற இந்த இடம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது ஒரு கருவாட்டு கைத்தொழிற்சாலை. இங்கே பாருங்கள், இந்த இடத்திலே திருக்கை மீன், சூடை மீன் போன்ற வேறு மீன் வகைகள் எல்லாம் கருவாடு பதப்படுத்தி போட்டிருக்கிறார்கள். 1980ஆம் ஆண்டிலிருந்து இந்த கைத்தொழிற்சாலை இவர்கள் ஆரம்பித்தார்கள். 90ஆம் ஆண்டு யுத்தம் இடம்பெற்ற போது இவர்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். இடம்பெயர்ந்து சென்ற அந்த இடத்தில் கூட இவர்கள் இந்த தொழிலை விடாமல் செய்து வந்தார்கள். இப்போது இந்த இடம் விடுவிக்கப்பட்டு 1 வருடம்தான் ஆகின்றது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த கருவாட்டு தொழிற்சாலையை வைத்திருந்தவரால் இப்போது இந்த கருவாட்டு தொழிற்சாலையை தொடர்ந்து செய்ய முடியாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு வயது முறிந்து விட்டது. எனவே அவருடைய மகன் தான் இப்போது இந்த கருவாட்டு தொழிற்சாலையை நடாத்தி வருகிறார். வளலாய் கிராமம் ஒரு கரையோரத்தை அண்டிய கிராமம் என்றபடியால் இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை மக்களுடைய தொழிலாக மீன்பிடி தொழில் விளங்குகின்றது. எனக்கு அருகில் நிற்கின்ற இந்த பிலிப்சன் என்பவர் இங்கே கருவாட்டு கைத்தொழில் நடத்தி வருபவர். இவரிடம் சில தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். வணக்கம். வணக்கம். எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த கருவாட்டு கைத்தொழிலை செய்து வருகிறீர்கள்? எங்களோட அப்பா அம்மாக்களுடைய காலத்திலேருந்து 1980ஆம் ஆண்டிலிருந்து 90ஆம் ஆண்டு 2000 ஆண்டுக்கான அம்மாக்கள் செய்தது. அதுக்கு பிறகு அவியலாளையில் அது இப்போ திரும்ப 2000 ஆண்டுலேருந்து 2016 நான் செய்து கொண்டு. என்னென்ன விலைக்கு அந்த மீன்களை பெற்றுக்கொண்டு வருவீர்கள்? என்ன விலைக்கு நீங்கள் விற்பனை செய்வீர்கள்? எவ்வளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லுங்கள். சந்தை கேட்ட மாதிரி இப்போ ஒரு மீன் காரில் எப்படியே கார கிலோ 50 ரூபாய்க்கு எடுத்தால் எங்களுக்கு முடிந்த எல்லாம் இதுகளை 180 ரூபா முடியும். எங்களுக்கு ஒரு 20 ரூபா லாபம் 200 ரூபாய் கடை விற்பனை செய்கிறாங்க. எந்தெந்த இடங்களுக்கு விற்பனை செய்வீங்க? இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் எங்களை சாமான் அதாவது எல்லாம் சந்தைப்படுத்துகிறாங்க. பாருங்கள், அந்த பக்கமாக ஒருவர் அந்த திருக்கை கருவாட்டை பொதி செய்வதற்கு ஏற்ற வகையிலே வெட்டி கொண்டிருக்கிறார். மறுபக்கத்திலே அந்த திருக்கை கருவாடை பொதி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்கை கருவாட்டை இலங்கையினுடைய பல்வேறு இடங்களுக்கும் இவர்கள் கொண்டு செல்வார்கள். உதாரணமாக கொழும்பு, சிலாபம், புத்தளம் போன்ற இடங்களுக்கு இவர்கள் கொண்டு செல்வார்கள். சில வியாபாரிகள் அங்கிருந்து இங்கே பெற்று செல்வார்கள். இப்போது கூட கொழும்புக்கு இவர்கள் இந்த கருவாட்டை அனுப்ப போகிறார்கள். அதை பெற்று செல்வதற்காக சிலர் வந்திருப்பதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
1990ஆம் ஆண்டு யுத்தம் இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த வளலாய் கடலிலே மீன்பிடித்துத்தான் இவர்கள் கருவாடு பதப்படுத்தி இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கும் விற்பனை செய்து வந்தார்கள். ஆனால் இப்போது யுத்தம் நிறைவடைந்து 26 வருடங்களுக்கு பின்னர் இப்போது மீளக்குடியமர்ந்த இவர்கள் இந்த கடலிலே மீன்பிடித்து கருவாடு பதப்படுத்துகிறார்கள் தான். ஆனால் இந்த கடலிலே இப்போது மீன் வளம் அருகி வருகின்ற காரணத்தினால் மாத்தளன், முல்லைத்தீவு போன்ற கடல்களிலிருந்து மீன்களை பெற்றுக்கொண்டு வந்து இங்கே கருவாடு பதப்படுத்தித்தான் இப்போது இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். வளலாய் கடலிலே வந்து மீன்வளம் அருகி வருகிறது என்று சொல்லி கூறியிருந்தேன். இலங்கையினுடைய பல்வேறு இடங்களிலும் இருந்து இவர்கள் மீனை பெற்றுக்கொண்டு வந்து கருவாடு பதப்படுத்தினாலும் கூட வெளிநாடுகளிலிருந்தும் இவர்கள் மீன்களை இறக்குமதி செய்கிறார்கள். குறிப்பாக மலேசியா, தாய்வான் போன்ற நாடுகளிலும் இருந்து மீன்களை இங்கே இறக்குமதி செய்து கருவாடு பதனிட்டு இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு இவர்கள் விற்பனை செய்து வருகிறார்கள். நாகரிகத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப நாங்கள் விதவிதமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். இடுப்பு பட்டிகள், போன் கவர், காலணி என்பவற்றை விதவிதமாக வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் இவையெல்லாம் எண்ணத்தில் செய்யப்படுகின்றன என்று சொல்லி பலருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த இடத்திலே பாருங்கள், திருக்கை மீனுடைய தோலை வெட்டி பதப்படுத்தி இருக்கிறார்கள். இது பதப்படுத்தப்பட்ட பின்னர் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகிறார்கள். சீனாவிலே தான் நாங்கள் விதவிதமாக பயன்படுத்துகின்ற அத்தனை பொருட்களையும் தயாரித்து இங்கே இறக்குமதி செய்கிறார்கள். அதனைத்தான் நாங்கள் வேண்டி பயன்படுத்துகின்றோம். கருவாட்டு தொழிற்சாலையை வைத்திருப்பவர் இந்த கடலினுடைய நடுப்பகுதிக்கு சென்று சிங்கிரால் பிடித்து கொண்டு வந்து அதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வாராம். இப்போதும் கூட ஒரு சிங்கிரால் பிடித்திருக்கிறார்கள். அந்த இடத்திலே அந்த கூட்டிலே கரையோரமாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சிங்கிராலை வந்து அவர்கள் உயிருடன் தான் வெளிநாட்டுக்கு அனுப்புவார்கள். ஆகவே அந்த சிங்கிரால் இறக்காமல் இருப்பதற்காக ஒரு கூட்டிலே அடைத்து கரையிலே அந்த கடலிலே வைத்திருப்பதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சிங்கிராலினுடைய விலை இலங்கை பெறுமதிக்கு 1 கிலோ 6000 தொடக்கம் 8000 ரூபாய் வரை இங்கே விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்காக வளலாய் கருவாட்டு கைத்தொழிற்சாலையில் இருந்து ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி.
வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.